be glorified, Father. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Jesus' precious holy name we pray. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Glory be to the name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lord, as we read in this verse, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. Hallelujah. Hallelujah. Verse 6, in all your ways acknowledge him and he shall direct your paths. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. So in this evening time, the topic for my sermon is the Lord will direct your path. இந்த மாதங்களின் செய்தியின் தலைப்பானது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. So the important duty of every Christian is to trust in the Lord. ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான வேலை என்றால் அவன் தேவனை முதலாக நம்ப வேண்டும். So when you trust in the Lord, you must trust him with wholehearted. நான் தேவனை நம்புகிற விஷயத்தில் தேவனை முழுவதுமாய் நான் நம்ப வேண்டும். Verse 5 says, trust in the Lord with all your heart. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. So when we trust God, God is expecting to trust him with whole heart. தேவன் தம்முடைய ஜனங்கள் எப்படி தம்மை நம்ப வேண்டும் என்கிறார்கள், தம்மை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். When you trust God, it should not be a half-hearted trust. தேவனை நம்புகிற விஷயத்தில் பாதி மனசு பாதி இருதயம் தான் தேவனை நம்பும் என்கிறதால It must not be a divided trust. அது ஒரு பிரிக்கப்பட்டதான ஒரு பாதி இருதயம் மாத்திரம் நம்புகிற ஒரு காரியம் அல்ல. But when you trust God, you must trust him wholeheartedly. ஆனால் தேவனை நாம் நம்பும் பொழுது முழு இதயத்தோடு நாம் அவரை நம்ப வேண்டும். Because we worship a God who will not let us down in any situations in our life. நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. Hallelujah. Hallelujah. Glory be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். The second part of the verse 5 says, 5ஆம் வசனத்தில் இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, and lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the verse clearly says not to depend on our own understanding. நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் நம்பக்கூடாது, அதன் மேல் சாயக்கூடாது என்று சொல்கிறார். So when you trust and depend on your own understanding, you might be wrong. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயும் பொழுது நீ நிச்சயமாய் தோற்று விடுவாய். When you trust on your own understanding, you might sometimes do mistakes in your life. உன் சுய புத்தியின் மேல் நீ சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அநேக தவறுகளை நீ செய்து விடுவாய். You might take false decisions in your life. முக்கியமான விஷயங்களில் எங்கெல்லாம் டிசிஷன் எடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தவறான டிசிஷன் எடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. The psalmist says in Psalms 46 verse 10, 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், he says, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று We சொல்கிறார். must be still and lean on the understanding of God. நாம் அமர்ந்திருந்து தேவன் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be still and lean on the strength and grace of God. நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய பலத்தினால் தேவனுடைய சத்துவத்தினால் நாம் அவரை நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. There is a quote which I like. It says get God's plan before making your own plan. உன்னுடைய சொந்த பிளானை நீ உருவாக்குவதற்கு முன்பாக தேவனுடைய பிளானை நீ அறிந்து கொள். Hallelujah. Hallelujah. Because God's plan is always perfect. தேவனுடைய திட்டமானது எப்பொழுதுமே ஒரு நல்ல திட்டம், பூரணமான திட்டம். Our plan may fail, but God's plan in your life will never fail. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஒருவேளை அது நிறைவேறாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய திட்டமானது நிச்சயமாய் நிறைவேறும். So when you start to lean on God's understanding, தேவன் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்திலே நாம் அவரை நம்பும் பொழுது God will fulfill all the plans and the purposes that He has for your life. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான தீர்மானங்கள், திட்டங்கள் அதை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. Glory be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Verse 6 we read, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், in all your ways acknowledge Him and He shall direct your path. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Another translation it says, in all your ways submit to Him and He will make your path straight.
இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கும் பொழுது உன் வழிகள் எல்லாம் வழிகளை எனக்கு ஒப்புவி, அப்பொழுது உனக்கு நேரான பாதையை காட்டுவேன் என்று சொல்கிறது. Hallelujah. Hallelujah. So it is very necessary in our life that our path must be straightened. அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள், பாதைகளானது நேராக இருக்க வேண்டும். So when your path in your life is crooked, your life becomes very bad. உன்னுடைய பாதைகள் கரடு முரடாக இருக்கும் என்றால் உன் ஜீவியமானது அவ்வாறே காணப்படும். So if there is no proper direction in your path, உன்னுடைய வாழ்க்கையில சரியான ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கும் என்றால், your journey will not be as you expected in life. நீ விரும்புகிறபடி உன் ஜீவியமானது காணப்படாது. Hallelujah. Hallelujah. Isaiah chapter 45 verse 2 says, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். It says, I will go before you and make the crooked path straight. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சேவையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. We worship a God who makes all the crooked path in our life straight. கர்த்தர் நமக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை நமக்காய் சேவை பண்ணுகிறார். In this new month you might be facing a lot of crooked path in your life. இந்த மாதத்தில் கூட கரடு முரடான பாதைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். You might be looking for those ways to be straightened. இந்த கோணலான வழிகள் எல்லாம் நேராக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். When you acknowledge God, ஆனால் தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, when you lean on His understanding, அவருடைய தீர்மானங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, when you trust Him with all your heart, முழுதத்தோடு அவரை நீங்கள் நம்பும் பொழுது, God will straighten all your path in your life. உங்கள் வழிகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தி நேராக்குவார். Hallelujah. 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 Because we worship a God who is concerned about our path. நம்முடைய பாதைகளை குறித்து கரிசனை உள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். God's desire for our life is to we should walk in a straight path. தேவனுடைய தீர்மானம் நம்முடைய ஜீவியத்தை பொறுத்தமட்டில் நம்முடைய ஜீவியம் சரியாய் செவ்வையாய் இருக்க வேண்டும் என்பதுதான். Hallelujah. Hallelujah. Let us turn our Bibles towards Isaiah chapter 48 verse 17. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. Hallelujah. The middle of the verse says, I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should walk. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். He is a God who makes you, He is a God who leads you by the way you should walk. நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுகிற தேவன் தான் அவர். And the Lord knows the way that you are walking currently. நீங்கள் இப்பொழுது நடக்கிறதான அந்த பாதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். He knows every difficulties, He knows every situations, every problems that you are facing in your current life. நீங்கள் இப்பொழுது வாழ்கிறதான இந்த ஜீவியத்திலே நீங்கள் எதிர்கொள்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். And He is a God, as this verse says, He is a God who leads you by the way you should go. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். So when you submit yourself to the Lord, He will lead you in His way. தேவனுக்கு உங்கள் வழிகளை ஒப்புவிக்கும் பொழுது அவர் நடத்துகிறதான நடத்தையிலே கர்த்தர் சரியாய் நடத்தி செல்வார். Not worrying about your problems. பிரச்சனைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. Not worrying about your current circumstances. இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். But submit your ways before God. ஆனால் உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். And He will lead you in your path. அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு காண்பிப்பார். Hallelujah. Hallelujah. The Bible says there is a way that seems right to man. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். But the end of it is death. ஆனால் அதன் முடிவோ மரணம் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So today many people want to lead themselves. இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது अनेक ஜனங்கள் தாங்களாவே தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They don't want to receive the advice or counsel of others. மற்றவருடைய ஆலோசனை, மற்றவருடைய புத்தி சொல்லையோ அவர்கள் கேட்கிறதில்லை. They want to walk in their own way. அவர்களுடைய சொந்த வழிகளிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But God says, Bible says, we should not choose our own path. ஆனால் வேதாகமம் நமக்கு போதிக்கிற காரியம் நம்முடைய வழிகளை சொந்தமாய் நாம் தீர்மானிக்க கூடாது. But
we need to commit our ways to the Lord. நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. So when you commit your ways to the Lord, தேவனுக்கு நம் வழிகளை ஒப்புவிக்கும் பொழுது God will take full control over your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். And He will lead you in your way. அவர் உங்களுடைய வழியை சரியாக நடத்துவார். Hallelujah. ஹalleluya. So today I would like to share 3 points as quick as possible. மூன்று காரியங்களுக்கு மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் சுருக்கமாய். On how the Lord leads His people. எப்படியாய் தேவன் தம்முடைய ஜனத்தை வழிநடத்துகிறார். Firstly, Psalms 23:2 says, சங்கீதம் 23 இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம். He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Hallelujah. Hallelujah. Verse says, He makes me to lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று வாசிக்கிறோம். And leads you beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Hallelujah. Hallelujah. This is the blessing of God to the people who trust in God. தேவனை நம்புகிறதான ஜனங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் தான் அது உண்டு. And this verse talks about the peace and the provision to His people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதான சமாதானமும் அதோடு கூட வருகிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். The Lord leads me beside the still waters. தேவன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்று வாசிக்கிறோம். This psalm, it was sung by King David. தாவீது ராஜாவால் பாடப்பட்ட இந்த சங்கீதம். He is the king of Israel. அவர் இஸ்ரவேலின் ராஜா. Israel is the land where you won't find rainfalls frequently. அங்கே இஸ்ரவேல் என்ற ராஜ்யத்திலே அந்த தேசத்திலே மழை என்பது காணப்படவே கூடாது. The land is filled with wilderness and mountains. அந்த தேசமானது மலைகளும் வனாந்தரமும் நிறைந்த இடம். So finding water is a very difficult task. அங்கே தண்ணீர் கிடைப்பது என்பது ஒரு அரிதான காரியம். The water is a gift for the people of Israel. ஆனால் இஸ்ரவேலுக்கு இந்த தண்ணீர் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு gift. During these days, because of water scarcity, they are taking the ocean water and they are converting into the fresh water. அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத பட்சத்திலே அவர் கடல் தண்ணீரை தான் அவர்கள் மாற்ற அதை செயல்படுத்தி குடிக்கிற தண்ணீர் குடிநீராக மாற்றி விடுகிறார்கள். This is the present condition in Israel. இப்படிதான் இந்த தேசத்தில் அவர்கள் தண்ணீரை அவர்கள் அருந்துகிறார்கள். But David says, தாவீது இங்கே சொல்லுகிறது, Lord lead me beside the still waters. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். Hallelujah. Hallelujah. So water is a blessing for the people. தண்ணீர் என்பது தேவ ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். Rainfall is a blessing for the people as well as the land. மழை என்று சொல்லும் பொழுது அது ஜனத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். Sitting beside the water is a great blessing. தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடப்படுகிறதான அனுபவம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அனுபவம். Hallelujah. Hallelujah. So God says, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், He will lead me beside the still water. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். David says He will lead me beside the still water. தாவீது இங்க சொல்லுகிறார், கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு விடுகிறார். Hallelujah. 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 He is a God who is able to bless you. தேவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். He is a God who will make you to prosper. தேவன் ஒருவரே உங்களை செழிக்க செய்கிறவர். He is a God who is able to bless you more than you imagine. நீங்கள் நினைப்பதை பார்க்கலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அவர். He is a God who is able to bless you with overflowing. உங்களை நிரம்பி வழிகிறதான ஆசீர்வாதத்திலே உங்களை நடத்தி செல்கிற ஒரு தேவன் ஒருவரே. Hallelujah. Hallelujah. So this is a very important aspect of blessing in a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமானது தான் இங்கே நாம் வாசித்தோம். So the blessing of God தேவனுடைய ஆசீர்வாதமானது will be like a still water. அது அமர்ந்த தண்ணீர்கள் போன்றது. Hallelujah. Hallelujah. When I say still water, it represents peace. அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு இளைப்பாறுதலை குறிக்கிறது. So when God gives you a blessing, He gives the blessing with peace in your life. இளைப்பாறுதல் சேர்ந்ததான ஒரு சமாதானத்தின் நிலைமை சுட்டி காண்பிக்கிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் அவ்வண்ணமே காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Let us turn our Bibles towards Proverbs chapter 10 verse 22. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம்.
Hallelujah. Hallelujah. Blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். All the blessings that a man brings will not have a still water experience. மனுஷன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களிலே அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லப்படுகிறதான அந்த நிலைமை காணப்படாது. All the blessings that a man seek by himself will not have the peace. மனுஷன் தேடுகிறதான அவனுடைய ஆசீர்வாதங்களில் எல்லாம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று காணப்படாது. And in the end it brings sorrow to him. அதன் முடிவிலே அவனுக்கு நிச்சயமாய் கவலைகளும் துயரங்களும் உண்டாகும். But the blessing of God will bring peace in one's life. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமோ அவனுடைய ஜீவியத்திலே சமாதானத்தை கொண்டு வரும். It will not bring sorrow and pain in his life. அவனுடைய ஜீவியத்திலே துக்கம் அதோடு கூட வேதனை அதிலே காணப்படாது. When Lot was walking with Abraham, லோத் ஆபிரகாமோடு சஞ்சரிக்கும் பொழுது when he saw Sodom and Gomorrah, சோதம் கொமோராவை அவன் காணும் பொழுது it appeared to him like a garden of Eden. அவனுக்கு ஏதேனை போல அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது. And he decided to go and settle in that land. அந்த தேசத்திலே அவன் குடி ஏறும்படி அவன் வாஞ்சித்தான். And the land was very good for business. வர்த்தகத்துக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவன் தேசம் நல்லதாய் அவனுக்கு கண்டது. At the same time the land was filled with so many wickedness. ஆனால் அந்த தேசமோ மிக கொடிய பாவத்தால் நிறைந்திருந்தது. He assumed himself that he has inherited a prospered land in his life. லோத் நினைத்து கொண்டது காரியம் என்னவென்றால், ஒரு நல்ல ஏதேனை போல இருக்கிற ஒரு தேசத்தை நான் தெரிந்தெடுத்து விட்டேன், அங்கே நான் வாசிக்க போகிறேன் என்றான். He got a good house, he got settled in that land. அவனுக்கு நல்ல வீடு உண்டானது, அங்கே அவன் குடியேறினான். But when you see the end of his life, ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் பார்க்கும் பொழுது, you can see he lost his wife. அவன் தன்னுடைய மனைவியை இழந்தான். His daughters were not married. அங்கே அவனுடைய குமாரத்திகள் திருமணமாகப்படவில்லை. Through him a wicked generation rose up. ஒரு துன்மார்க்கமான சந்ததியை பெற்றெடுக்கும்படி அவன் ஏதுவாயிருந்தான். Hallelujah. Hallelujah. In the beginning it was appearing to him as a prosperous one. முன்பதாக அந்த தேசத்தை அவன் காண்கையில் அது ஏதேனை போல செழிப்பாய் இருந்தது. He felt that it was a good land to settle down. அங்கே குடியேறுவதற்கு மிக நல்ல தேசம் என்று அவன் கண்டான். But in the end he has to suffer a lot in his life. ஆனால் அதன் முடிவிலோ அவனுக்கு துக்கமும் வேதனையும் உண்டாயிற்று. Hallelujah. Hallelujah. In this evening time, let us be reminded that the blessings of God will not bring sorrow in our life. இந்த மாலை வேளையிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்திலே அங்கே வேதனை கர்த்தர் கூட்டி தரவே மாட்டார். If God is going to give you a blessing, he will not add sorrow to it. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதோடு வேதனை கர்த்தர் கூட்ட மாட்டார். This is the way how God leads his people. இப்படிதான் தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். And today in this evening time, let us ask God to be led in this way. இந்த மாதங்களில் தேவனிடத்தில் நாம் கேட்போமா, கர்த்தாவே என்னை இப்படியாய் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்தி செல்லும். Hallelujah. 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 Glory be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Secondly, இரண்டாவதாக in Psalms 23:3 says, சங்கீதம் 23:3 நாம் வாசிக்கிறோம், He restores my soul, He lead me in the path of righteousness for His name's sake. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Secondly, God leads me in the path of righteousness. இரண்டாவதாக தேவன் தம்முடைய நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். The first point I said, God leads us beside the still waters. முதலாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். Secondly, God leads us in the path of righteousness. இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். Generally a shepherd will lead his sheep in the way that he walks. மேய்ப்பன் தான் ஆடுகளை தன்னுடைய வழியிலே அவன் நடத்தி செல்வான். Wherever he goes, the sheep will follow him. அவன் எங்கெல்லாம் செல்கிறானோ இந்த ஆட்டு மந்தையானது அவனை பின்தொடர்ந்து செல்லும். Hallelujah. Hallelujah. So whenever he is going to see some dangerous path before him, he will not lead his sheep towards that. அந்த பாதையிலே ஏதாவது ஆபத்து காணப்படும் என்றால் அவன் ஆட்டு மந்தையை அந்த வழியில நடத்தி செல்ல மாட்டான். He will not lead his sheep to the way which is not pleasing to him. அந்த மந்தையை அவன் நடத்தி செல்கையில் அவனுக்கு தென்படுகிறதான பாதை அது மோசமாக இருக்கும் என்றால் அதன் வழியாக அவன் நடத்தி செல்ல மாட்டான். Our God is our righteous God. நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன்.
You know, He has clothed us with the garment of righteousness. நீதியின் சால்வையினால் கர்த்தர் நம்மை அவர் நிரப்பியிருக்கிறார். You know, He is a God who judges righteously. அவர் நம்மை நீதியாய் நம்மை நடத்துகிற தேவன். Hallelujah. Hallelujah. Glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். So, as the God who is righteous, He always wants us to walk in the path of righteousness. நீதியின் தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்த விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. So, generally we can ask a question, who is a true leader? நாம் எப்பவுமே கேட்கிற கேள்வி, யார் நல்ல ஒரு தலைவன்? He is the one who knows the way. அவனுக்கு தான் நன்றாய் என்ன வழி என்று நன்றாய் தெரியும். He is the one who goes in the way. அவன் தான் அந்த வழியிலே நன்றாய் கடந்து செல்வான். He is the one who shows the way. அவன் தான் அந்த வழி காண்பிப்பவன். Hallelujah. Hallelujah. He is the true leader. அவன் தான் மெய்யான ஒரு தலைவன். In the same way, God is our true leader. அதே போலதான் தேவன் நமக்கு ஒரு நல்ல தலைவனாய் இருக்கிறார். He is a God of righteousness. அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். You know, God knows the righteousness. நீதி என்றால் அவருக்கு நன்றாய் தெரியும். And He walks in righteousness. அவர் நீதியிலே நடந்து செல்கிற தேவன். And He shows the righteousness to His people. இந்த நீதியை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. He wants us to walk in the path of righteousness. அந்த நீதியின் பாதைகளில் தான் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. The psalmist says, He leads me in the path of righteousness for His name's sake. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. Here we read one thing, for His name's sake. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Let us quickly turn our Bibles towards Acts chapter 9 verse 16. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. Hallelujah. So here in this verse it talks about Apostle Paul. இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். Now here God talks about how Paul is going to suffer for His name's sake. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் பவுல் அவன் ஏற்க போகிறதான இந்த பாடுகளை குறித்துதான் நம்ம காரியத்தை நாம் படிக்கிறோம். And we know how Paul suffered for the kingdom of God. பவுல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளவு பாடுகள் சகித்தான் என்று நாம் He அறிந்திருக்கிறோம். was beaten, he was persecuted. அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். But in all these things, you know, he did not go away from the love of God. இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பை விட்டு அவர் விலகி செல்லவே இல்லை. All these things did not separate him from the love of God. இவைகள் அனைத்தும் தேவனுடைய அன்பிலிருந்து அவரை பிரிக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Let us read one more verse from Matthew chapter 10 verse 22. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. 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 God says you will be hated by all men for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். You know, Christian life is not an easy life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை என்று ஈஸியான வாழ்க்கை அல்ல. You know, in our life we face troubles, we face persecution. நம்முடைய ஜீவிதத்திலே நாம் போராட்டங்கள், உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் நாம் சந்திக்கிறோம். Hallelujah. Hallelujah. That's what we read in Matthew chapter 10 verse 22. இதைதான் நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். And God says you will be hated by all for my name's sake. நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என் நாமத்தின் நிமித்தமாய். But still ஆனாலும் God is there to direct your path. உங்கள் பாதைகளை செவைப்படுத்த தேவன் அங்கு இருக்கிறார். You might be persecuted. நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படலாம். You might be oppressed. உங்களை அவர்கள் நெருக்கலாம். But still God is in control. ஆனால் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். God will direct your path. அவர் ஆளுகை செய்து உங்களுடைய பாதையை செவை பண்ணுவார். When God says He leads you, He will lead you in the path of righteousness. நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்வாரானால் நிச்சயமாய் நம்முடைய நீதியின் பாதை நடத்துவார். Hallelujah. Hallelujah. You know the righteous path is for whom? இந்த நீதியின் பாதைகள் யாருக்கு? It is for the people who are redeemed by His blood. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான்
இந்த நீதியின் பாதை. Hallelujah. ஹalleluya. The Bible says வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் in Psalms 23:3, it says, "For His name's sake, He will lead me in the path of righteousness." அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். It is for the glory of God. அது தேவனுடைய மகிமைக்காய். It is for the glory to be revealed through you. உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை பிரசன்னமாகுவதற்காக. And God leads us in the path of righteousness. தேவன் தம்முடைய நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். You know, the righteousness of God does not come from our deed. It does not come from our deeds. நம்முடைய கிரியைகள் நிமித்தமாய் வருகிற நீதி என்று அல்ல. You know, it was earned for you by Jesus on the cross. இந்த நீதி தேவனால் சம்பாதிக்கப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். He died for you for your sins on the cross of Calvary. உங்கள் என் பாவங்களுக்காய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். He carried all our sins on his shoulder. நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் தம் தோளின் மீது சுமந்து தீர்த்தார். And he clothed us with this garment of righteousness. அவர் நம்முடைய நீதியின் சால்வையால் நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடினார். And there is no one in this world can boast upon the righteousness of God. தேவனுடைய நீதியினால் மாத்திரம்தான் நாம் ஜீவிக்க முடியும் இந்த உலகத்தில். Jesus became righteousness for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாய் மாறினார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Glory be to the name of God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. So this righteousness should be our behavior. இந்த நீதியானது நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய குணமாய் மாற வேண்டும். It should be our lifestyle. நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறதான வழிமுறையாய் வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். That is what Psalmist says. அதுதான் தாவீது சொல்கிறார். He leads me in the path of righteousness. அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Hallelujah. ஹalleluya. So as we have received the righteousness of God through Jesus, தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொண்ட நாம், it is our responsibility to submit ourselves to be led by the righteousness of God. தேவனுடைய நீதியினால் வழிநடத்தப்படுவதற்கான பொறுப்பு நாம் ஏற்க வேண்டும். Not just telling that I have received the righteousness of God, தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, but we have to walk according to that righteousness. ஆனால் அந்த நீதிக்கேற்ற ஜீவியம் நமக்குள் காணப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. Let us turn our Bibles towards Proverbs chapter 12 verse 28. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Hallelujah. ஹalleluya. In the way of righteousness there is life. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. You know, we have a path called righteousness. நமக்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையின் பேர் தான் நீதியின் பாதை. So God is calling us to walk in that path. கர்த்தர் நம்மை நடந்து செல்கிற பாதை தான் நீதியின் பாதை. And when we walk in the path of righteousness there is life. இந்த நீதியின் பாதையில் நாம் நடந்து செல்லும் பொழுது அங்கே ஜீவன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். So once we walk in the path of unrighteousness in this life, நாம் அநீதியாய் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் நடக்கும் பொழுது we did things which is against God. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்தோம். We sinned against God. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். We were enemies to God. தேவனுக்கு நாம் விரோதிகளாய் மாறினோம். But God came for us. ஆனால் தேவன் நமக்காய் இந்த உலகத்தை கடந்து வந்தார். He sent His Son to give back the righteousness of God to us. இழந்து போன இந்த ரட்சிப்பு, இழந்து போன இந்த நீதியை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருப்பி தந்தார். Hallelujah. ஹalleluya. Today God is making us to walk in the path of righteousness through Jesus Christ. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மை இந்த நீதியின் பாதையிலே நடத்தி ஜீவன் பெற செய்கிறார். As a child of God, it is God who is leading us in our path. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவன் தான் நம்மை இந்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். God who is directing your path. தேவன் தான் நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறார். And let us submit to God to be led in the path of righteousness. தேவனுடைய பாதையிலே, நீதியின் பாதையிலே நாம் நடந்து செல்ல தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Hallelujah. ஹalleluya. Thirdly, மூன்றாவதாக let us turn our Bibles towards Isaiah chapter 42 verse 16. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 42 verse 16. 16 Hallelujah. ஹalleluya.
ஹalleluya. Thirdly, God leads us in an unknown path. மூன்றாவதாக தேவன் நம்மை வழிநடத்துகையில் நமக்கு அறியாத பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். God leads us in a way which we cannot see. நாம் பார்க்கக்கூடாத வழிகளிலே தேவன் நம்மை நடத்துகிறார். Generally God's ways are higher than the ways of man. தேவனுடைய வழிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வழிகளை காட்டிலும் மேலானது. We always wanted to select a path which is familiar to us. நாம் ஒரு பாதையை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு அறிமுகமான பாதையை நாம் எடுத்துக் கொள்வோம். We select a path which is easy for us. நமக்கு சுலபமா இருக்கிற அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்வோம். We select a path which most of the people select. எல்லா ஜனங்களும் தெரிந்தெடுக்கிறதான பாதையை தான் நாமும் தெரிந்தெடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. So when God wants to direct your path, ஆனால் தேவன் நம்முடைய பாதைகளை செவிப்படுத்தும் பொழுது, when you submit yourself to God, தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, and He wants to direct your path, அவர் உங்களுடைய வழிகளை செவி பண்ணும் பொழுது, Hallelujah. Hallelujah. So He leads you in an unknown path. அவர் நாம் அறியாத வழியிலே நம்மை நடத்தி செல்கிறார். God leads you in an unknown path. நம்மை அறியாத வழியிலே நம்மை கர்த்தர் நடத்தி செல்கிறார். So when we walk through this unknown path, இந்த அறியாத தெரியாத பாதைகளில் தேவன் அழைத்து செல்லும் பொழுது, we may not know what is coming ahead. நமக்கு தெரியாது, முன்பதாக என்ன வரும் என்று தெரியாது. We don't know what is going to happen next. அடுத்தது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. Everything is blind before our eyes. நமக்கு முன்பாக எல்லாம் மறைக்கப்பட்டதாய் காணப்படும். We may not know what is going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. But all we know is God is in control. ஆனால் நமக்கு தெரிந்த காரியம் என்றால் தேவன் நம்மை பார்த்துக் கொள்வார். The path may look unknown to me. எனக்கு புரியாத மறைக்கப்பட்ட இந்த பாதை, but I have my God with me to direct me in this path. ஆனால் என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். அவர் இந்த பாதையை எனக்கு செவிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Many times we cannot understand the ways how God is leading us. அநேக முறை தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று நமக்கு புரியாமலும் தெரியாமலும் இருக்கும். The situations may look completely different. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். But still God always leads us in the right way. ஆனால் தேவன் சரியாய் தான் நம்மை கர்த்தர் நடத்தி செல்கிறார். He turns everything for our good. நம்முடைய நன்மைக்கு ஏதுவாய் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். A faithful God who is there to lead you till the end. உண்மையுள்ள தேவன் நம்மை கடைசி வரை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I just want to say a small thing that a man said. ஒரு மனுஷன் சொன்னதான ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This was said by a man of God. தேவனுடைய மனுஷனால் சொல்லப்பட்ட ஒரு காரியம். He said when God wants to do something wonderful, கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்றால், He starts with a difficulty in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தடை இல்ல கஷ்டம் என்கிற காரியத்தில் தான் கர்த்தர் துவங்குகிறார். When God wants to do something really wonderful, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு அற்புதமான அதிசயமான செயலை செய்ய வேண்டும் என்றால், He starts with the impossibility in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எது முடியாது என்று சொல்கிறாரோ அதிலிருந்து தான் கர்த்தர் துவக்குகிறார். Hallelujah. 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 So you might be facing many impossible situations in your life. உங்களுடைய ஜீவிதத்திலே கூட இதெல்லாம் நடந்தேறுமா என்று சொல்லக்கூடிய அசாத்தியமான காரியங்கள் உங்கள் முன்பாக இருக்கலாம். The path that you are walking might seem very difficult for you. நீங்கள் நடந்து செல்வதான பாதைகள் மிகவும் தாங்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படலாம். But still God is able to lead you successfully in that unknown path. ஆனால் உங்களுக்கு அறியாத இந்த பாதையிலே உங்களை நேர்த்தியாய் நடத்தி செல்ல தேவன் போதுமானவர். He is a God who will lead you in the wonderful ways in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஆச்சரியமாக உங்களை வழி நடத்தி செல்ல தேவன் போதுமானவர். It is beyond our imagination. உங்களுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட வண்ணமாக He will lead you in the miraculous way. அற்புதமான பாதைகளிலே உங்களை நடத்தி செல்லுவார். Hallelujah. Hallelujah. Finally, let us read one more verse. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். Isaiah chapter 43 verse 19. ஏசாயா 43:19 வசனம். Verse 43 verse 19. Isaiah. Hallelujah. Hallelujah. He is a God of impossibilities. தேவன் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற தேவன். God says, I will even make a road in the wilderness. நான் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். And rivers in the desert. அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு
உண்டாக்குவேன் என்று He is சொல்லுகிறார். a God who leads you in the impossible ways. முடியாதவைகள் என்று சொல்லுகிறதான உன் வாழ்க்கையிலே முடியும் என்று சொல்லுகிறதான நம்முடைய ஆண்டவர் அதில் வழிநடத்தி செல்கிறார். This evening time, let us be reminded that the God that we worship is a God of impossibilities. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் முடியாதவைகளை முடியும்படி செய்கிற ஆண்டவர் என்பதை விசுவாசிப்போம். There is nothing impossible for him. தேவனுக்கு முன்பாக முடியாதது ஒன்றுமே இல்லை. You know, as the Lord leads us in this unknown way, இந்த அறியாத தெரியாத பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். it is our responsibility to depend on him. நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் அவரை நாம் முழுவதுமாய் நம்ப வேண்டும். As we walk in this unknownly every day, இந்த தெரியாத பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது it is our responsibility to trust in the Lord with our whole heart. நம்முடைய முழு இதயத்தோடு அவரை நாம் நம்ப வேண்டும். It is our responsibility to submit ourselves to him. நம்மை முற்றிலுமாய் அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். We have to depend on him. தேவனிலே நாம் முழுவதுமாய் நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும். Because he is a God who is faithful to lead you till the end. அவர் நம்மை நிச்சயமாய் முடிவு பரியந்தம் உண்மையாய் நடத்தி செல்வார், நீதியாய் நடத்தி He செல்வார். will never forsake you. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். He will never leave you. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. He is a God who is always with you. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறவர். Let us be reminded. நாம் இதை நினைத்து கொண்டு இந்த மாதங்களிலே Let us all close our eyes. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? Close our eyes. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. Lord, we worship you, Father. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we give thanks to your holy name, O Father. இயேசுவுடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. Thank you for the time, Lord Jesus. இயேசுவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you for speaking to us through your word, Lord Jesus. உம்முடைய வார்த்தை மூலமாய் இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். You are the God who leads us beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் செல்கிற தேவன் அப்பா நீ. You are the God who leads us in the path of righteousness. நீதியின் பாதைகளிலே எங்களை நடத்தி செல்கிற தேவன். You are the God who leads us in the unknown ways. நீரே எங்களுக்கு தெரியாத பாதைகளிலே நடத்தி செல்கிற தேவன். Lord, we humbly surrender ourselves before you in this evening time. எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சரணாகதி செய்கிறோம் அப்பா. Lord, you take full control over our life. நீர் எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. Lord, you lead us and guide us. எங்களை நீ நடத்தி வழிநடத்தி செல்வீராக. Lord, you show us the way that we have to walk. நாங்கள் நடக்க வேண்டியதான வழியை நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக. Let us put our trust completely in you, Lord Jesus. எங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாய் உன் மீது நாங்கள் செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, as a shepherd, you lead us. மெய்ப்பராய் எங்களை வழிநடத்தும். We submit ourselves, Lord Jesus. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்திற்கு பிதாவே. Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தொடர்ந்து நாம் பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகிறோம். நாம் எல்லோரும் கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ள சமூகத்தில் வருகிறோம். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ. அன்போடு அவர்களை கண்டீரந்தோ. அப்பாவும் அன்பு பெரிது. அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
ஹல்லேலூயா. பாட மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய பந்தியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பாட மரணத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இயேசு எங்களுக்காய் மரித்தார், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினார், எங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுக்காக என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக. தகப்பனே, அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் இன்றைக்கு இந்த பந்தியிலே பங்கெடுப்போமானா நிச்சயமாக எங்களுடைய பாடுகள், எங்களுடைய உபத்திரவத்திலிருந்து தேவன் அப்பா எங்களை விடுதலையாக்குகிறேன். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே எங்களை விடுதலையாக்குகிறீரப்பா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த பந்தியை ஆசீர்வதியும். இதை கொடுக்கிற அடியார்களையும் புசிக்கிற பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகிய நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாடு மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரமாப்பா, எங்களை குற்றமாய் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் வார்த்தையின்படி நாங்கள் இந்த பந்தியிலே பங்கெடுக்கும்படியான கிருபையை தார் வழி நடக்கும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். திராட்சரசம் ரத்தத்துக்கு அடையாளமான ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கர்த்தாவே மாற்றுகிறப்பா. இந்த அப்பமானது இவரே கர்த்தாவே என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாய் மாற்றும். என் புசிக்கிற நாளில் பலன் பெறும்படியான கிருபையை தாரும். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே அபிஷேகம், இந்த வல்லமை, கிருபை ஜனத்தை ஆண்டவரே நடத்தும்படியாக செபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை, விடுதலை, வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே கண்டேறோம். இது கர்த்தாவே பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே தாரும். அதை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. கரத்தில் கொடுக்கப்பட்ட அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு இயேசுவின் சரீரமாய் இதை நினைத்து நாம் இதிலே புசிப்போம்.
திராட்சரசமானது இயேசு ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இதை பானம் பண்ணுவோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் ஏசாயா 44:24 உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாற தேர கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டும். கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நாமே நீங்கள் செய்ய நினைக்கிற தடைகளால் அல்லேலூயா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாலை ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி நடத்தும், எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும். எவரேனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். உங்களுடைய நன்மைகளை நாங்கள் பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்கும்போது கண்டு சந்தோஷப்பட உமக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நடத்தும். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் உலகம் முழுவதும் இருக்கின்ற பரிசுத்தவான் தேவ மக்களோடு, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தார் தேவோ, தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கின்றேன், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் பிரைஸ் எல்லாம்